வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜுக்கெலாம் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடலாம், அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாத ஒரு ரைஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு பிரியாணி, அதுவும் அதிக நேரமே தேவைப்படாது. குக்கரில் 2 விசில் இப்படி விட்டாலே போதும், சூப்பரான ஒரு மணமான ஒரு முட்டை பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அரிசி வந்து நான் வந்து பாசுமதி தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கப்பில் தான் 2 கப்பு பாசுமதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையானது எல்லாமே நான் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வந்து வதங்கிருச்சு. நம்ம எப்பயுமே நான் சொல்கிறது தான், நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரெசிபியை தவிர்த்து மற்ற செய்கிற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதக்கணும்னு தான் சொல்லுவேன். அது போல் தான் நான் இப்போ வதக்கியிருக்கேன். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து 2 தக்காளி, அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இதை கலந்துருவோம். பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்துருவோம். அவ்வளோதான். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துருவோம். நான் இதில் தான் அரிசி அளந்து போட்டேன் இல்லையா, அதனால் இதில் தண்ணி சேர்க்குறேன். இதில் 2 கப்பு அரிசி, 2 அரிசி வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் கொஞ்சம் அரிசி வந்து கடுகடுன்னு இருந்து ரொம்ப பழைய அரிசி ஆயிடுச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும், பிரியாணி அரிசிங்களை பொறுத்த வரைக்கும் சீரக சம்பா பாஸ்மதி இருந்தாலும் இதில் 1 கப் அரிசி எடுத்தால் 1 கப் தண்ணி ஊற்றி தான் நம்ம சிம்மில் வச்சே வேக வைப்போம். தண்ணி கொதித்து வரட்டும், அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அரிசி போட்டுடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். நான் கடைசியில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். அது குழஞ்சி வந்திருக்கா இல்லை தண்ணி பத்தலையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசின்றதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக இழுக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். எப்படி வருதுன்னு கடைசியில் பார்ப்போம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துருவோம். அவ்வளோதான். உப்பு போட்டு கலந்தாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு பக்கம் நம்ம வந்து முட்டையை வறுத்து எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். லைட்டாக முட்டையில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். ரொம்ப வேணாம், சும்மா லைட்டாக ஒரு குட்டி குட்டி கோடாக போட்டுக்கிட்டால் போதும். ஒரு 2 கோடு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் இந்த மாதிரி வறுக்கிறப்போ. இப்போ முட்டை சேர்த்துருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வறுத்துட்டிங்கன்னா அந்த உப்பு காரம் வந்து அந்த முட்டையில் வந்து கொஞ்சம் பிடிக்கும். அதுக்காக தான். அப்படியே கூட சேர்க்கலாம். ஆனால் இப்படி கொஞ்சம் அந்த முட்டைக்குள்ளே வந்து உப்பு ஏறி இருக்கும் இல்லையா. ஆமாம், வெடிக்குது. நில்லு. இப்போ முட்டை எடுத்தாச்சு. அவ்வளோதான். அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அடுப்பை பார்த்திங்கன்னா 4 முட்டை இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் பார்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த குக்கரில் அரிசி போட்டது. பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதில் நம்ம முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில். குக்கர் பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் விசில் அடங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம கிச்சனுக்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். அது என்னென்னு பார்க்கலாம்.
அந்த பக்கம் வந்து மாற்றி வச்சாச்சு. நம்ம நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து கொஞ்சம் ஆமாம், இந்த கல்லை பற்றி கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் வந்து நான் பார்த்தேன், கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னென்னா இந்த கல் வந்து நல்லா இருக்கா, கரை பிடிக்குதா, இல்லை மஞ்சள் கரை மிளகாத்தூள் கரையெல்லாம் பட்டுதுன்னா, இந்த குழம்பு கரைங்கெல்லாம் பட்டுதுன்னா போயிடுதா, ஈஸியாக இருக்கா கழுவுறதுக்கு அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் உடனே தொடச்சிட்றேன். இப்போ சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன்னா நான் கீழே வந்து எந்த மசாலா பொருளோ மஞ்சள் தூள் அப்படி கீழே வைக்கிறதில்ல, ஒரு தட்டு மேலேயோ ஒரு கவர் மேலேயோ விரித்து தான் வச்சுக்கிறேன். அப்படியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மஞ்சள் வந்து அன்றைக்கி கொஞ்சம் குழம்பு பட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் வந்து அப்படியே இருக்குது. நான் தேய்ச்சி கூட அது போகலை, அது என்னன்னு தெரியல, இன்னும் லைட்டாக இருந்துகிட்ருக்கு. டார்க்காக இருந்துச்சு, துடைக்க வந்து கொஞ்சம் லைட் கலராக மாறி இருக்குது. வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி க்ளீன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, எப்பயுமே நான் வந்து செஞ்ச உடனே எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் அப்படின்னா இந்த கல் ஓகே. இல்லை நான் செஞ்சுட்டு லேட்டாக தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல் வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நானே வாங்கிட்டேன், ஆனாலும் அதிகமாக வேலை அப்படின்னு இந்த கல்லுக்கு வருது. ஏன்னா இப்போ வந்து நான் இப்போ சமைச்சு முடிச்சுட்டு ஏதாவது பாத்திரம் கழுவ போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை கழுவலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்குள்ளேயும் இதில் கரை பிடிச்சிருமா அப்படின்னு தோணுது. அதனால் உடனே சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப இதில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ குக்கர் இருக்குன்னா அந்த குக்கரை தூக்கி விசில் விட்டாச்சு, இறக்கி வச்சுட்டு வேறு பாத்திரம் மாற்றி வைக்கணுன்றக்காக டக்குன்னு இறக்கி இந்த கல் மேலே நம்ம டேரெக்டாக வச்சிடக்கூடாது. அப்படி வச்சுட்டோன்னா என்ன ஆகும்னா விரிசல் விட்டுருமா அந்த கல். அதனால அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேட்டுங்க ஸ்டாண்டுங்கெல்லாம் நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி வச்சுட்டு டக்குன்னு மறந்தாப்பில் கூட தூக்கி இதில் வச்சிடாதீங்க. ஒரு வேளை அந்த கல் உடையலையோ அது ரெண்டாவது விஷயம். அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப சங்கடமாயிரும் இல்லையா, அதனால கொஞ்சம் நம்ம முன்கூட்டியே எல்லாத்தையும் யோசித்து சரி அது மேலே தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு. நான் இன்னொன்று என்னென்னா எல்லாத்தையும் விசாரித்து வாங்கினேன். நான் விசாரிக்காமல் ஒன்று கண்மூடித்தனமாக வாங்கின ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் ஒன்று தான். கடையில் அங்கே ஹோம்லேண்டில் பார்த்த உடனே எனக்கு இந்த கல் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதை பற்றி எந்த கடைகள்லையுமே நாங்கள் போய் விசாரிக்கலை, என்னுமே பண்ணல. அங்கே சொன்னதோடு சரி. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் அதுக்கப்புறம் மற்ற எல்லா பொருள்களையுமே யோசித்தோம். டைல்ஸு, அப்புறமா அந்த பாத்ரூம் ஃபிட்டிங், இந்த மாதிரி நிறைய கடைகள், இந்த ப்ளேவுட்டுங்க அது இதுன்னு சொல்லிட்டு லைட்டுன்னு நிறைய போகாத கடைகள் எல்லாம் அவ்வளோ கடைகளுக்கு போனோம். ஆனால் நாங்கள் போகாத ஒரே கடை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்ஸ் எங்கே இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இருக்கும், இதோட சேஃப்டி என்ன அப்படின்றத மட்டும் நான் விசாரிக்காமல் விட்டுட்டேன். அதுதான் நான் ரொம்ப சங்கடமாக அப்புறம் தான் யோசிக்கிறப்ப தான் பார்த்துச்சு ரொம்ப சங்கடமாக இருக்கே, என்னவா இருக்கும் இப்படி நம்ம விட்டுட்டோம், இதை மட்டும் விட்டுட்டோமே. சரி செய்கிற வேலையில் ஏதாவது ஒன்று நம்ம மிஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த கல் வாங்கினதுலேருந்து எனக்கு வந்து வருத்தம்லாம் கிடையாது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தி இதில். அதுதான் டக்குன்னு வேலையை முடிச்சிடணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க கரை பிடிச்சிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் போகாத அந்த கல்லை பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தண்ணியெல்லாம் பட்டாலாம் எதுவுமே ஆகாது. ஹீட்டாக தூக்கி வைக்கக்கூடாது. அதே போல் ஏதாவது அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே தொடச்சி எடுத்துடணும். நான் வாங்கினது இந்த மேட்டு தான் வாங்கினேன், ட்ராயர் மேட்டு. இதுக்கு பேர் பிவிசி ட்ராயர் மேட். இது ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா 310 ரூபா. நான் 3 ரோல் வாங்கியிருக்கேன். 930 ரூபா ஆச்சு. இது எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா கிச்சனில், அதில் எல்லாம் விரிச்சு விட்றதுக்கு நம்ம குக்கர் பாத்திரங்கள்லாம் வைக்கிறப்போ நல்லா கோடாக விழுகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் விழுகாமல் இதை விரிச்சு விட்டோம்னா இதுக்கு மேலே வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது வாங்கினேன். ஆனால் நான் ஆர்டர் போட்ட கலர் வந்து இந்த கலர் கிடையாது. நம்ம கிச்சனுக்கு மேட்சிங்காக அந்த கண்ணாடிக்கு மேட்சிங்காக இருக்கணும்னு ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் அளவுக்கு ஒரு இதுதான் ஆர்டர் போட்டேன். ஆனால் வந்தது என்னமோ இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலர் வந்துருச்சு. பரவாயில்ல, இது கூட விரிச்சா தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தெரியும், ஆனால் உள்ளே தானே இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறது, இதை மறுபடியும் ரிட்டன் போட்டு மறுபடியும் அதே கலரில் வாங்குறதுக்கு அதுக்கு 1 வாரம் ஆகுமா. சரி வந்துருச்சு, இதை எதுக்கு ரிட்டன் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதே வச்சுட்டேன். ஏன்னா உள்ளே தானே விரிக்க போகிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்களும் ப்ளைவுட்லாம் இந்த மாதிரி ப்ளைவுட்டில் அப்புறமா ஃப்ரிட்ஜில் இதில் எல்லாம் விரிக்கணும்னா இந்த மாதிரி வாங்கி சைஸ் பார்த்து கட் பண்ணி விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம பொருளுங்கள்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா அந்த கோடுங்கள்லாம் விழுகாது. இதுக்காக தான் நான் வாங்கினேன். இந்த ஒரு ரோலோட சைஸ் பார்த்திங்கன்னா 60க்கு 300 சென்டிமீட்டர் கணக்கில் 60க்கு 300. அப்போ பெருசாக தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த ஒன்றே நம்ம வீட்டுக்கு போதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் நான் 10ஆதோ என்னமோ என்ன சைஸில் வருதுன்னு தெரியாமல் நான் 3 போட்டேன். சரி கொஞ்ச நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி அப்பப்போ நான் ஒன்று பார்க்குறப்பெல்லாம் நம்ம கிச்சனுக்கு தேவையானது என்ன, நம்ம வீட்டுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிறப்போ கடைகளில் கிடைக்காத பொருளுங்களை மட்டும்தான் நம்ம நேரில் போய் வாங்க முடியாது, இது கிடைக்கல அப்படின்னு நான் மட்டும்தான் ஆன்லைனில் ஆர்டர் போடுறேன். எல்லா பொருளுமே ஆன்லைனில் நான் போடுறது கிடையாது. கடைகளுக்கு போவோம், ஆன்லைனில் போட்டு ஒரு 2 நாள் 1 நாள் வெயிட் பண்ணி 1 வாரம் வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு நம்ம கடையில் போயிட்டு சட்டுன்னு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்குவேன். ஒருவேளை கடைகளுக்கெல்லாம் போய் இந்த மாதிரிலாம் கிடைக்கல, அங்கே இல்லை அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் ஆன்லைனில் பார்த்தோம்னா அது மட்டும் நான் ஆன்லைன் ஆர்டர் போட்டு வாங்கிப்பேன். நீங்கள் இதோட லிங்க் ஒன்று கேட்பீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் வீட்டு பக்கமாக இருக்க கடைகளில் இது கிடைச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்க. அதுக்காக ஆன்லைனில் போய் ஆர்டர் போட்டு வாங்கணும்லாம் இல்லை. அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கி நான் வாங்கினது. அப்புறம் இந்த கல்லை பற்றியும் கேட்டிருந்தீங்க, அதையும் சொல்லிட்டேன். ஸ்டீம் இறங்கிருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், சாஃப்டாக வெந்து குலையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. அருமையான ஒரு முட்டை பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நல்ல ரைஸ் சாஃப்டாகவும் வெந்திருக்கு, அதே சமயம் உடையாமலும் வந்திருக்கு. நான் கூட நினச்சேன் அதிகமாக தண்ணி போல் அப்படின்னு நினச்சிட்டேன். கரெக்டாக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி செஞ்சப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 படி அரிசி போட்டப்போ ரொம்ப விதையாக இருந்தது. அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தேன். முன்னாடியே சொன்னேன் இல்லையா, தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு. ரொம்ப அருமையான ஒரு முட்டை பிரியாணி. இது ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தயிர் பச்சடி மட்டும் வச்சு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். இதுக்கு சைடிஷ் வேறு எதுவுமே தேவைப்படாது. இதே போல் நீங்களும் முட்டை பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.